அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் அரபிக்கடலில் நீடித்து வருகிறது காற்று சுழற்சி. அதே போல் இந்திய பெருங்கடலிலும் அதாவது நிலநடுக்கோடு ஒட்டிய குமரி கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது அதை கிழக்கு நோக்கி நகர்கிறது. வங்கக்கடலில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் உருவான காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்கிறது. இரு சுழற்சிகளும் இன்று அல்லது நாளை இணையக்கூடும், அதை ஒன்றிணையக்கூடும் அல்லது நீண்ட சுழற்சியாக நீடிக்கும். 26, 27 தேதிகளில் இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்த காற்று சுழற்சி வலுவடையக்கூடும். தற்சமயம் அரபிக்கடலில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை அது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜனவரி 1, 2 தேதிகளில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் உருவாகும் நிகழ்வு தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அதே போல் அதாவது குறிப்பாக முதலில் அது நிகழ்வு உருவாக வேண்டும். அதனுடைய நகர்வின் பாதை வைத்து தீவிரம் அடையும் பட்சத்தில் அது எங்கே கரையை கடக்கும் என அறிவிக்க இயலும். அதாவது தற்சமயம் பல்வேறு வானிலை ஆர்வலர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அது புயலாக வலுவடையக்கூடும், அதாவது புயலாக வலுவடையும் எனவும் அது டெல்டாவில் கரையை கடக்கும் எனவும் தற்போது அறிவித்து வருகிறார்கள். அது குறிப்பாக யாரும் அதாவது இப்போதைக்கு அது புயலாக இப்போதைக்கு அது நிகழ்வாக உருவாக வேண்டும் முதலில். அதன் பிறகு அது உருவாகும் பட்சத்தில் நமது சேனலில் அறிவிக்கப்படும். அதே போல் வட மாநிலங்களில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடித்து வருகிறது. குறிப்பாக 28ஆம் தேதி பொறுத்த மட்டில் அதாவது 28ஆம் தேதி வரை குறிப்பாக இந்திய பெருங்கடலில் ராஸ்பி அலைவின் தாக்கம் இருக்கக்கூடும். அரபிக்கடலிலும் எம்ஜோவின் தாக்கம் இருக்கக்கூடும். 29ஆம் தேதிக்கு பிறகு இந்திய பெருங்கடலுக்கு எம்ஜேஓ அரபிக்கடல் பகுதியிலிருந்து இந்திய பெருங்கடலுக்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் சார்ந்த அலைவுகள் அனைத்தும் மாத இறுதியில் சாதகமாக இருக்கும் என்பதால் வடகிழக்கு பருவமழை வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை எங்கே பதிவாகும் என பொறுத்த மட்டில் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரம் பொறுத்த மட்டில் வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும். ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதே போல் டெல்டாவின் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும். குறிப்பாக லேசான முதல் மிதமான மழை பதிவாகும். கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழைக்கு வாய்ப்புள்ளது. புதுச்சேரியை விட காரைக்காலுக்கு கூடுதல் மழை பதிவாகக்கூடும். கடலோர பகுதியில் அதிகாலை நேரத்தில் கடலோர பகுதியில் குறைவான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மூடு பனி பதிவாகி இருக்கக்கூடும். இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு டெல்டா கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல் குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு டெல்டா கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது. மழை பதிவாகும் இடத்தில் ஓரிடங்களில் இடி மின்னலும் கூடிய மழை பதிவாகும். மாத இறுதியில் கடல் சார்ந்த அலைவுகள் சாதக சூழல் காரணமாக வடகிழக்கு பருவமழை வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.